அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேங்கிங் லாவில் கேள்விப்படலாம். நிறைய வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. செக்கு ஒரு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுக்கப்புறம் ப்ராமிசரி நோட்டு, இந்த மாதிரி நிறைய வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நம்மளுடைய சேல் டீடு இல்லை நம்ம எழுதக்கூடிய ஒரு சின்ன பேப்பரில் எழுதக்கூடிய ஒப்பந்த பத்திரம் எல்லாமே ஒரு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேன்சலேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது. அடிக்கடி சிறுவினாக்களில் கேட்குறாங்க. எந்த இடத்துல உட்புகுத்தி எழுதுனா நல்லா இருக்குன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு சட்ட ஆவணம், இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு சட்ட ஆவணம், சட்ட ஆவணம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட்னு அர்த்தம். மோசடி, அதீத அழுத்தம் போன்ற காரணங்களால் செல்லாது என அறிவித்து ரத்து செய்தல். ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எந்த வித இந்த 5 கான்செப்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு பெர்ஃபார்மன்ஸு சரியான பெர்ஃபார்மன்ஸாக இருந்தால் தான் அது ஒரு நல்ல வேலிட் கான்ட்ராக்டாக வரும். இல்லைன்னா அது வாய்டோ இல்லை வாய்டபுள் கான்செப்ட்லேயும் ஓடி போயிடும். அந்த மாதிரி ஒரு சட்ட ஆவணம் மோசடி, அதீத அழுத்தம்னா அன்டு இன்ஃப்ளூயன்ஸ்னு அர்த்தம், போன்ற காரணங்களால் செல்லாது என அறிவித்து ரத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஈக்குவல் டு சட்ட ரீதியான எழுத்துப்பூர்வ ஆவணம். இட்ஸ் நாட் ஏ ஓரல், இட்ஸ் ஏ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிளும் சொல்லியாச்சு. ஒப்பந்த பத்திரம், பங்கு சான்று, ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் அண்டு ப்ராமிசரி நோட். நான் சொன்ன அனைத்து விதமான ப்ராமிசரி நோட்டும் இதில் அடங்கும். ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963ல் செக்ஷன் 31ல் பார்த்தீங்கன்னா இதை பற்றின டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இன்படி யாருக்காவது ஒரு ஆவணம் வாய்டு அல்லது வாய்டபுளாக இருந்தால், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வாய்ட் அண்ட் வாய்டபுள் கான்செப்டை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் தான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு இடம் 2 பேர் வாங்கிறதுக்கு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் ஒரு முன்பணம் கொடுத்துட்டீங்க, அவர் மறுபடியும் விற்க மறுக்கிறாருன்னா நீங்கள் கான்ட்ராக்ட் ஆக்டில் வரக்கூடாது, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டில் தான் போகணும். நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். வாய்டபுள் ஆக இருந்தால் மற்றும் அது தீங்கு விளைவிக்கக்கூடும் எனில் அவர் நீதிமன்றத்தில் சென்று அந்த ஆவணத்தை ரத்து செய்யலாம். இவ்வளோதான் கான்செப்டே. அந்த டாக்குமெண்ட்டை நான் தான் போட்டேன். அந்த டாக்குமெண்ட்டை 2 பேரும் சேர்ந்து தான் போட்டோம். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டால் எனக்கு தீங்கு வருது, அது நல்ல டாக்குமெண்ட் கிடையாது, அதனால் எனக்கு பெருசு இழப்பு வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த செக்ஷன் 31 உபயோகப்படுத்தி நம்மளால் ஒரு ரெமிடிஸை தேட முடியும் ஆனரபிள் கோர்ட்டில் அப்படின்ற கான்செப்ட் தான் கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் போடப்பட்ட அந்த சட்ட ஆவணத்தை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிப்பது அப்படின்ற அர்த்தம் தான் அது. எந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் இந்த 5 விதத்தை சொல்லியிருக்காங்க. 5க்கும் தனித்தனி வீடியோ இருக்குது. கோயர்சியன் இருந்துச்சுன்னா, வற்புறுத்தல் அச்சுறுத்தல் இருந்துச்சுன்னா, அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா, அதீத அழுத்தம் இல்லை அதீத தாக்கம் இல்லை அதீதமான ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில், மோசடி ஃப்ராடு மோசடி இருந்துச்சுன்னா, அந்த ஆவணத்தில் திரித்து காண்பித்து எழுதியிருந்தா அல்லது தவறான ஒரு ஆவணமாக இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த ஒரு சட்ட ஆவணத்தை, அது சட்ட ஆவணம்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, அந்த ஆவணத்தை நம்மளால் ரிவோக் பண்ணிக்க முடியும், திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது ரத்து செய்து கொள்ள முடியும் அப்படின்றது தான் கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இடத்துல ஏதோ ஒரு கட்டமிட்டி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு ஒப்பந்தம் எனப்படுவது எந்த குறையும் இல்லாமல் எல்லோருக்கும் புரியும்படியும் தீய எண்ணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஸோ இந்த ஒரு கான்செப்டோட ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா நம்ம கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை உபயோகப்படுத்த முடியாது. இந்த கான்செப்ட் இல்லாமல் இந்த கான்செப்டோடு இருக்கும் பட்சத்தில் நம்மளால் உபயோகப்படுத்திக்க முடியும். பிரேம் சிங் வெர்சஸ் பீர்பால் 2006ல் என்ன சொல்ல வருது, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வழக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சேல் டீடு பார்த்தீங்கன்னா மோசடியாக
பொய் ஆவணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏதோ ஒரு சீல்டீடு போடுறாங்க, அது இந்த 5ல் ஏதோ ஒரு தவறுதலோட நடக்குது. ஸோ இந்த 5ல் ஏதோ ஒரு தவறுதலோட நடந்ததுன்னா ஒன்று வாய்டாக இருக்கணும், இல்லைன்னா வாய்டபுளாக இருக்கணும். கண்டிப்பாக வேலிடாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. சரி, பிளைன்டிஃப் என்ன பண்ணுறாரு, வழக்கை தொடர்ந்தவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவணம் செல்லாதுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆவணம் பார்த்தீங்கன்னா ஆனரபிள் கோர்ட்டில் போட்டு நான் ரத்து செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இது நேரடியாகவே ரத்து ஆகிவிடும். ஏன்னா இது ஒரு வாய்டான ஒரு டாக்குமெண்ட், வாய்டான ஒரு ஆவணம். அதனால் நான் ஆனரபிள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை நான் போடணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பீர்பால் தான் வழக்கை தொடர்றாருன்னு அர்த்தம். இவர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணிக்கிறார் அதை. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு இஷ்யூஸ் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆவணம் வாய்டு என்றால் அதை ரத்து செய்ய நீதிமன்றம் தனியாக மனு செய்ய வேண்டுமா? அது வாய்டு ஆபினிட்டியோ, அந்த ஆபினிட்டியோன்ற ஒரு கான்செப்டை வச்சு நீதிமன்றத்துடைய டைமை வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வருது. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வாய்டு அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வாய்டாக இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலிருந்தே செல்லாது. இந்த வாய்டு ஆப் இனிட்டியோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் ரத்து செய்ய தேவையில்லை. அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் சொல்லுகின்ற கான்செப்டில் நீதிமன்றத்தின் தேவை இருக்காது. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ரத்து செய்து கொள்வதாக அறிவிக்கிறார். அப்படின்ற பட்சத்தில் நீதிமன்றத்தின் தேவை இருக்காது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரத்து ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாய்டு அக்ரிமெண்ட்டாக வாய்டு கான்ட்ராக்டாக இருந்ததுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரத்து ஆகிடும். ஆனால் வாய்டபுள் அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா, வாய்டபுள் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் செல்ற மாதிரி இருக்கும், செல்லுபடி ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக தான் தெரியும் அதனுடைய பாதிப்பு என்னன்னு. அந்த மாதிரியான டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் மனு போட்டு உங்களுடைய பரிகாரத்தை தேடிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு கேஸ் ஸ்டடி தான் பிரேம்சிங் மிஸ்ஸஸ் பீர்பால் அப்படின்ற கேஸ் ஸ்டடி. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிக மிக முக்கியமான கான்செப்டும் கூட. எந்த இடத்துல உட்புகுத்தி எழுதணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் அதில் உட்புகுத்தி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.